உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஜூலை மாதம். ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜூலை மாதம் கிரக நிலவங்கள் எப்படி இருக்கு, பிளானட்டரி பொசிஷன் என்னதான் சொல்லுது, எதை வச்சு என்னுடைய வாழ்வில் இந்த ஒரு மாத காலம் இயங்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே அஸ்யூஷுவல் எப்பயும் போல சனி தன்னுடைய 12ஆம் இடத்தில் காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டில் சனி அப்படியே உட்காந்துருக்காரு. அப்படியே கீழே இறங்கி வந்தால் கும்ப வீட்டில் ராகு, இந்த பக்கம் சிம்ம வீட்டில் கேது, அப்படியே ஃபிக்ஸட், அவங்கெல்லாம் மாறவே இல்லை. இந்த தடவை நிறைய கிரக பயிற்சிகள் அப்படி உல்டா புல்ட்டாவாக மாறப்போகுது. சரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே கடக வீட்டில் குரு சுக்ரன் புதனுடைய காம்பினேஷனோட இந்த 1ஆம் தேதி அப்படியே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் புதனோட வீடான மிதுன வீட்டில் சூரியன் தன்னுடைய இருப்பை நிறுத்தி இருக்கிறார். சுக்ரன் வீட்டில் வந்து செவ்வாய் தன்னுடைய அமைப்பை வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இந்த 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஓகே, அப்படியே வந்தால் ஒரு 4ஆம் தேதி மிஸ்டர் சுக்ரன் என்ன பண்ணுறாரு, பாய் பாய் சொல்லிட்டு சிம்ம வீட்டுக்கு தன்னுடைய பயிற்சியை ஆரம்பிக்கிறார். அங்கே போய் கேதுவோட ஒரு காம்பினேஷன், நேராக சுக்ரன் கேது சேர்ந்த ஒரு இணைவு, ராகுக்கு சமசப்தமாக 7ஆம் பார்வை கொடுக்குறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே நிகழ்கிறது. ஓகே, அப்படியே இது வரைக்கும் புதன் உட்கார்ந்துருந்தவர் வக்ரகதியில் 7ஆம் தேதி பின்னோக்கி நகர்கிறார். இந்த வக்ரகதியில் புதன் நகர்றது ரைட்டா தப்பா அப்படின்னா சில ராசிகளுக்கு சூப்பராகவும் சில ராசிகளுக்கு கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. அதுக்கப்புறம் 16ஆம் தேதி நைட்டு ஒரு 2:45 3 மணிக்கு மேலே கரெக்டாக 17ஆம் தேதி காலையில் சூரியன் தன்னுடைய இருப்பை கடகத்தில் நிறுத்த போகிறார். தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் ஆக போகிறது. ஓகே, எப்பவுமே உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவோம். சூரியனுடைய அதி வலிமை பொருந்திய அமைப்பை நோக்கி சூரியனுடைய இருப்பை நோக்கியும் காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னுமே கடகத்தில் சூரியன் வர காலத்திலிருந்து கணக்கெடுத்து தட்சிணாயன புண்ணிய காலம் மகரம் வரைக்கும், மகரத்தில் சூரியன் போகக்கூடிய தை மாதம் வரைக்கும் நீடிக்க போகுது. அந்த ஆரம்பம் இனிதே இந்த மாதம் 17ஆம் தேதி நிகழ காத்திருக்கிறது. ஓகே, அஸ்யூஷுவல் சந்திரன் இந்த தடவை காலபுருஷனின் 9ஆம் வீடான பாக்யஸ்தானாதிபதி குருவோட வீட்டிலிருந்து தனுசு வீட்டிலேருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். இப்படி தான் இந்த மாதத்தோட பிளானட்டரி பொசிஷன் அமைய காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக நில அடிப்படையில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகளை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். நான் திரும்ப ஒன்னே சொல்லிட்டு இருக்கேன், நடந்துச்சு நடக்கலாம், நீங்கள் என்ன கீழே போட்டாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கோ அது பொறுத்தா உங்களுக்கு கடன் அடையிறதும், அது பொறுத்தா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதும். கோச்சார கிரகங்கள் என்பது அது எந்த அளவுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை தூண்டுகிறதோ அதுக்கு பொறுத்து தான் நிகழ்வுகள் நடக்கும். 10லேருந்து ஒரு 25 விழுக்காடு தான் கோச்சார கிரகங்கள் பலன் கொடுக்கும். அந்த கோச்சார கிரகங்கள் பலன் கொடுக்கறதே சில பேருக்கு 100 விழுக்காடு சரியா இருக்கும், சில பேருக்கு 25 விழுக்காடு சரியா இருக்கும். அப்போ கோச்சார கிரகங்கள் தப்பு கிடையாது, இல்லை சொல்ற எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜரும் தப்பு கிடையாது. நம்ம வாங்கிட்டு வந்த விதி அப்படி. அதை விட்டு கீழே என்ன மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் என்ன எழுதி போட்டாலும் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒவ்வொரு மாதமும் அந்த கிளாரிட்டியை கொடுத்துட்டே இருக்கேன். இந்த மாதம் இன்னுமே கொஞ்சம் தெளிவாக கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கிரகங்களுடைய அடிப்படை கொஞ்சம் ஒரு மாதிரி முன்ன பின்ன வரக்கூடிய காம்பினேஷனில் தான் இந்த ஜூலை மாதம் இனிதே பிறக்கிறது. சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது. தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் பல மாசமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாசம் என்ன வார்த்தையை வைத்து இதை முடிக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு பிளஸிங் த ஷவர், பிளஸிங் த கோர் அப்படிதான் இருக்க போகுது. இயல்பாகவே புதன் 3க்கும் 6க்கும் உடையப்பட்டவர். அந்த புதன் வக்ரமாறது, இந்த சனி வக்ரமாறதுல மேஷராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி. அந்த வகையில 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூலை மாதம் மேஷராசிக்காரங்களை கையில பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் போட்டிங்களோ அதெல்லாம் கரெக்டாக கிளாரிட்டியாக நடக்க போகுது. நிறையா பேர் உங்களை பற்றி காசிப் பேச போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். மேஷராசிக்காரர்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு இந்த மாதம் என்பது அபரிவிதமாக இருக்க போகுது. இந்த ஒவ்வொரு மாதம் எதைத்தானே சொல்கிறீங்களாம் சொல்லாதீங்க, இந்த மாதம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்க போகுது. ஏன்னா காலபுருஷனுடைய அமைப்பு எதுதோ அதுதான் மேஷத்துக்கு வரப்போகுது. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விரைய சனிக்கு டைரக்டாக குரு பார்வை. குரு வேற தன்னுடைய அழகாக உச்ச வீட்டில் போய் பயிற்சி ஆகிட்டார். எல்லாருக்குமே நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேஷ ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக இதன் மூலமாக இடம் மாற்றம் கொடுப்பார். 100 விழுக்காடு ஜூலை மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இடம் மாற்றம்
மனை மாற்றம், வண்டி மாற்றம் நிகழ்ந்தே தீரும். அதே மாதிரி குருனா பேங்கர். அவர் உச்ச வீட்டில் உட்காந்துருக்கும் போது 80% பேங்க் லோன் அடையும். இந்த தடவை நீங்கள் ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க, இந்த ஜூலை மாதம் அதோட முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி அமைப்பை உருவாக்கி தீரும். நீங்கள் நினைக்கல நம்மளுக்கு இந்த 10 மாத கணக்கு, 12 மாத கணக்கு, 5 மாத கணக்குலாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவன் போட்டிருப்பான். ஓ, இந்த இடத்துல இந்த கிரகம் வரும்போது தான் இவங்களுக்கு கடன் அடையும் அப்படின்னு. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி வக்ரமாயிருக்காரு. 6ஆம் இடம் தான் கடன், ரோக, சத்ரு. அவர் வக்ரமாக இருக்கும்போது அது நெகட்டிவாக வேலை செய்யணும். அப்போ கடன் அடைய போதுன்னு அர்த்தம். 80 விழுக்காடு மேஷராசிக்காரர்களுக்கு நீங்கள் வாங்கின லோனை அடைக்கிறதுக்கான பிராப்தம், வாய்ப்பு, அதற்கான வருமானம், வசதிகள் எல்லாமே இந்த மாதம் வந்து சேரும். ஓகே. 3வது, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அம்பிகையுடைய கடாட்சம் கிடைக்கும், தெய்வ கடாட்சம் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் போய் 5ஆம் வீட்டில் நிலை பெற்று இருக்கார். அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 3க்கும் 4க்கும் பயணம் பண்ண போறார். இப்படி ரொம்ப டெக்னிக்கலாக பேச வேணாம். பட் கேது அப்படின்ற ஒரு பிளானட் இருக்குல்ல, அந்த பிளானட் தான் தெய்வீக தன்மையை குறிக்கக்கூடிய பிளானட். டீப் அனலைஸ்மெண்ட்டை பண்ணி ஒரு 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 பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் அதற்கு கேது கட்டாயமாக தேவை. இந்த தடவை 2ஆம் வீட்டு அதிபதியோட போய் கேது சேர்றது அப்படின்றது சூப்பரான ஒரு டைம் பீரியட். இந்த அமைப்பு அப்படின்றது வரும். நீங்க சொன்னீங்க கேதுனா தடை தான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பிளானட்டை சரி பண்ண தெரிஞ்சவங்க, பிளானட்டை ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சவங்க எப்பயுமே கோடீஸ்வரங்க தான். அவங்களுக்கு இந்த நாள் இனிய நாள், இந்த பிளான்ட் அந்த பிளான்ட்லாம் இல்லை. அதை எப்படி வந்து இயக்கணுன்ற விதி சூட்சமத்தை கற்றுக்கிட்டா போதும், எல்லாரும் கோடீஸ்வரங்க தான். கிளியர். அப்போ 5ஆம் இடத்துல போயிட்டு சுக்கிரன் போய் அமர்தல் அப்படின்றது காலபுருஷனுடைய 5ஆம் இடமே இறையாற்றல்னு பேர். சுக்கிரன் அப்படின்னாலே பெண் தெய்வத்தை குறிக்கும். உங்களுடைய லக்னத்திலேயோ ராசிலையோ யார் வேணா எடுத்துட்டு போங்க, உங்க லக்னமோ ராசியோ சுக்கிரன்ற ஒரு பிளான் இருந்தாலுமே அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக பெண் தெய்வத்தை தான் வழிபாடு பண்ணுவாங்க. இது நீங்க பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்த விதி. நிறைய தம்ரூல் இருக்கு ஜாதகத்துல, எடுக்கும்போது இப்படிதான் இருக்கும், நீ இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட முடியும். அந்த அடிப்படையில் இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு பெண் தெய்வத்துடைய வழிபாடு, பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படின்றது வாவ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சான்ஸே இல்லை. அதுவும் 5ஆம் இடத்துல உட்காந்து சமசப்தம பார்வையா ராகுவை பார்க்குறேன். சுக்கிரன் ராகு காம்பினேஷன் தான் துர்கை வழிபாடு, காளி வழிபாடு, அம்பிகை வழிபாடு இதெல்லாம் நடக்க போகுது இந்த பக்கம். அப்படி இப்படிக்கா வந்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம்பாங்கல்ல, அதெல்லாம் சுக்கிரன் ராகு காம்பினேஷன். சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது, சுகமாக இருக்குது. நம்ம ஏவுனா 10 பேர் நம்மளுக்கு வேலை செய்யுது. யூஸ்வலி மேசம் அப்படி தான், வேலை தான் ஏவும். பட் வேலை ஏழுனா 10 பேர் வேலை செய்யறது. அதே மாதிரி நல்லா தூங்கவே முடியல, தூங்கவும் முடியல, தவிச்ச நம்மெல்லாம் மாதிரி நல்ல தூக்கம் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. சுக்கிரன் ராகு காம்பினேஷன் கேதுவோடு சேரும்போது ஒரு மாதிரி வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப 2ஆம் இடம்ன்றது தனம், வாக்கு, ஸ்தானம், குடும்பம் அது மட்டும் இல்லைங்க. நம்மளுக்கு நம்மளுடைய உணர்வு ரீதியாக இந்த உடல் இன்னொரு ஆன்மாவை கிரகிக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப சயின்ஸாக பேசணும். 2ஆம் இடம்ன்றது ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான இடம், வருமானத்தை தரக்கூடிய இடம். வருமானத்தை தரக்கூடிய இடத்துல சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்கு அப்படின்ற போதே வாவ், வேற என்ன வேணும்? சாதாரண அமைப்புலாம் கோடி கோடியாக கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக வச்சிருந்த கடன் அடையும். திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கேட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல கடன் கிடைக்கும். அதன் மூலமாக வண்டி வாகன சேர்க்கை நிகழும். இடம் மாற்றம் 100 விழுக்காடு உண்டு மேஷராசிக்காரர்களுக்கு. இதுவரைக்கும் திருமணமே ஆகலன்னு சொல்றவங்களுக்கு இந்த தடவை வெளியூர் வெளிநாடு இருக்கக்கூடிய மணப்பெண்ணோ மணமகனோ அமையும். ராகு எல்லாம் இதை இண்டிகேட் பண்றார். நிறைய பேருக்கு முஸ்லீம் கண்ட்ரிக்கு போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், இஸ்லாமிய கண்ட்ரி போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை அதற்காக ஏதாவது ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்வீர்கள். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த தசாபுதி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்க போவீங்க. இல்லை கோச்சார கிரகம் போகணுன்ற எண்ணத்தையாவது உங்களுக்கு தூண்டும். அப்ப இந்த தடவை இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரப்போகுது. குரு பார்க்கறனால 12ஆம் இடத்த விரயம் நடந்தே தீரணும். அப்ப சுபவிரயமா மாறப்போகுது. அப்ப இது வரைக்கும் இடம் வாங்கல, வீடு வாங்கல, வண்டி வாங்கல நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாசத்தை பயன்படுத்திக்கோங்க. அல்டிமேட்டா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு நெகட்டிவா எனக்கு ஒண்ணுமே தெரியல. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எகைன் போய் 4ல் உட்கார போறாரு. 4ஆம் இடத்துல 5ஆம் வீட்டு அதிபதி உட்கார்றாரு அப்படின்னாலே எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். அப்படி ஆளுமை பன்மை அதிகரிக்கும். இது வரைக்கும் ஏண்டா வாழ்றோன்ற இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி வாழ்றான் பாரு, 4 பேர் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி விஸ்வரூப வளர்ச்சியா இருக்கும். 4 பேர் உங்களை பார்த்து காசிப் பேசுவாங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி வக்ரமா இருக்காரு. சந்தோஷம் தானே? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். அதனால அப்படியே கெத்தா இருக்க வேண்டியதான். நிறைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பொறாமைக்கும் கண்திஷ்டிக்கும் ஆளாகக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்வை செய்துட்டு இருக்க, அந்த 6ஆம் அதிபதி வக்ரமாயிருக்காரு. அப்ப தேவையில்லாம நம்மள பின்னாடி வக்ர புத்தியில இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒண்ணு பேசுவாங்க.
அதனால மனசு சஞ்சலப்படுறவ கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்காம இருக்கிறது பெட்டர். அதே மாரி வருமானம் வரணும், வரணும். யூசுவலி மேஷம் வருமானத்துக்கு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதனால தான் இத பத்தி பெருசா சொல்லல. மத்த எல்லா ராசிக்கும் வந்து வருமானம், கடன் மேஷம் அத எதிரே பார்க்காது. எப்ப வந்தா வருது, வராட்டி போது. முதல்ல இப்ப நான் நல்லா இருப்பேனா? நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் மேஷ ராசிக்காரங்க. நீங்க நினைக்கிறது மட்டும் இல்ல, ஏற்கனவே நினைச்சிருப்பீங்களா? அதுவும் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா ஒண்ணே உள்ள கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய தொண்டை. இந்த த்ரோட்டு, மூக்கு, இஎன்டி. ஏன்னா புதன் வக்கரமானா இந்த உறுப்புகளை ஸோ தொண்டை, தாடை, பல்லு, இஎன்டி இதை கவனமா பார்த்துக்கணும். மேஷராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, மேஷராசிக்கார குழந்தைகளுக்கும் பல்லு வலி இல்லை வாயில ஹீட்டு கொப்பளம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன் போயிட்டு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடமே வாயை தான் சொல்லும். அப்போ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டா போதும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு இந்த தடவை உழைக்கிறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாக போகுது. பெருசாக கவலைப்படணும். நிறைய பேர் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வருவீங்க. இன்னொன்று என்ன ரொம்ப சூச்சகமாக பார்க்கணும்னா, ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு வீட்டுக்கு பார்வை கொடுக்குறார். அது காலபுருஷனோட 8ஆம் வீடு. அதனால கண்டிப்பா பெண்களுக்கு கொஞ்சம் யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றது, இல்ல மர்ம உறுப்புகள்ல கொஞ்சம் அரிப்பு, அலர்ஜி மாரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடனே போய் டாக்டர பார்த்துட்டு வந்துருங்க. இது பண்ணாலே போதும். வேற ஒண்ணும் இந்த தடவ பெருசா நெகட்டிவா இல்ல. எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. வேலையே செய்ய முடியாம என் வாழ்க்கை போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் வியத்தக்க வேலை அமையக்கூடிய அமைப்பெல்லாம் மீனாட்சி அவர்கள் காத்திருக்கு. ஸோ மேஷராசிக்காரன் கவலைப்பட வேண்டாம். ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? என்ன 2ஆம் இடத்து அதிபதி போய் கேதுவோட சேர்ந்தனால 2 விஷயம் நடக்கலாம். ஒண்ணு படிக்கவே பிடிக்காது. இல்லைன்னா டீப்பா அனலைஸ் பண்ணி கடைசியில அந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு தான் நான் வெளில வருவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் படிப்பு அப்படி லைட்டா. ஏன்னா புதன் அந்த இடத்துல வக்கரமா இருக்காருன்ற போது இந்த ஒரு மாதம் சாமிக்கு விட்டுறலாம், என்ன கவலைப்பட வேணாம். அடுத்த மாதம் படிச்சுக்கலாம். இப்போ தானே ஜூலை மாதம், இப்போ தானே ஸ்கூல் திறந்துருக்கு, இன்னும் இருக்கு நம்மளுக்கு. அதனால் படிக்கிற பிள்ளைங்களை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம். போட்டித் தேர்வுகள் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா சூரியனுடைய பொசிஷன் 4ஆம் இடத்துல இருக்க போகுது. 4ஆம் இடம் தான் சுயசார்ந்த தேவை. அதனால பிள்ளைங்க 10ஆவதுக்கு மேலே படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கிளாரிட்டியாக பொறுப்பாக படிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளைங்களை பற்றி பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஓகே. 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா இந்த வயதுல தசாபுதி எல்லாம் ஆல்மோஸ்ட் சூரியன், சுக்கிரன், சந்திரன், ராகு இந்த காம்பினேஷன்ல தான் இருக்கும். இவங்க எல்லாமே சூப்பரா இருக்காங்க. ஸோ பெருசா நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. செவ்வாய் தசை நடக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சூரிய தசை நடக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, ராகு தசை நடக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த வயது ஒருத்தவர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் குரு பார்வையில் இருந்தார். இப்போ தனியாக ராகு வந்து உட்காந்துருக்காரு. 11ஆம் ராகு இடத்துல லாபஸ்தானத்துக்கு ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக லாபம் கிடைக்கும். நிறைய பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள மேஷராசிக்காரர்களுக்கு இந்த உங்களுக்கு தான் ஜாக்பாட். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். பொருளாதார இழப்பு தடை செய்யப்படும். தேவையில்லாமல் இந்த 7.5 வந்தாலும் நம்மள அறியாமல் காசு செலவாகும்ல. இந்த தடவை அதெல்லாம் இல்லாமல் குருவோட பார்வையில் தேவைக்கு செலவு செய்வீங்க. நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் கொடுக்க போறார். ஸோ அதனால அதை பற்றி கவலையெல்லாம் பட வேணாம். இது வரைக்கும் இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி அந்யோன்யம் அதிகரிக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்க போறாரு அப்படின்ற போது அந்த இடத்துல அந்யோன்யம் அல்டிமேட்டாக இருக்கும். கூடெல்லாம் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும் போது பெருசாக கவலைப்பட வேணாம். ஏன்னா பேச நேரம் இருக்காது, கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நேரம். அதே மாதிரி ஒரு இடத்த தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுங்க. 3ஆம் அதிபதி கம்யூனிகேஷன் ஸ்தானத்தில் இருக்கிற வக்கரமாக இருக்காரு. அப்போ நம்ம ஏதாவது சொன்னால் அவங்க ஏதாவது புரிஞ்சுப்பாங்க. அதனால பேச்சில் மட்டும் தெளிவும் நிதானமும் இருந்துட்டா போதும். உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. சிகரத்தை நோக்கிய பயணத்திற்கு தயாராக வேண்டியதா இந்த வயது ஒத்தவர்கள். ஓகே, கூல். 40 வயதுலேருந்து 60 இருக்கவங்க மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவலில் இருக்க போகுது. ஏன்னா எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியாமல் ஒருத்தன் தண்டாடுற மாதிரி இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பு எல்லாமே வருது. உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு. நீங்கள் என்னதான் கீழே கமெண்ட்டில் ஊற்றினாலும் கிரகத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகளை வழங்கி கொண்டு தான் இருக்கிறது. எப்பயுமே 7.5 சனியில் ஜென்ம சனி தாங்க கஷ்டம். மற்ற எல்லா சனியும் அல்டிமேட் தான். இந்த தடவை விரயத்தை கொடுத்து சனி அப்படியே பார்ப்பாரு, என்னெல்லாம் செலவு பண்ணுறான், ஆடுறானா ஆடலையா, அப்புறம் அடிப்போம் அப்படின்னு ஜென்மச்சந்திரன் தான் வச்சு செய்வார். ஆனால் அது கூட இந்த தடவை பெருசாக வைக்க மாட்டார். ஏன்னா குரு வந்து திரும்ப பார்த்து அதையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவார். மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. 40 வயதுலேருந்து 60 இருக்கவங்க வயிறு பார்த்துக்கணும். பெண்களாக இருக்கப்பட்டச்சில் உங்களோட யூட்ரஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதில் ஒரு சின்ன சின்ன நெருப்புனா வாய் வந்துடும். இருந்தாலும் சொல்கிறேன், கர்ப்பப்பை வாய் புண்ணு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹீட் ஆகுது. சுக்கிரனோட வீட்டில் போய் செவ்வாய் உட்கார்றாரு. செவ்வாய் எல்லாம் கட்டிகள்
சுக்கிரன் வீடாலுமே சுக்கிரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பிறப்பு உறுப்புக்கு பார்க்குறாரு. கண்டிப்பாக அந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய பெண்கள் 1க்கு 2 தடவை டாக்டரை பார்த்து வெரிஃபை பண்ணுங்க. சில பேருக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம். அதனால உடனே டென்ஷன் ஆயிடுச்சு, ராசி பலன் நல்லா இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க. இந்த இடத்துல உடம்பு கொஞ்சம் அப்படி இருக்கு, கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு, தட்டி தூள் கிளப்ப போறீங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வியாபார உத்திகள் பிறக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல வேலை தேடி வரும். கடன் அடையுங்க. கோர்ட்டு கேஸ் வம்புகளுக்குலாம் இருந்தால் தானா அடிவிடும். அவனே வந்து உங்ககிட்ட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஓகே, 60 வயது தாண்டிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரோக்கியம் மேம்படும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆரோக்கியத்தோட ஒரு வலிமை கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏன்னா சனி திசை ஆல்மோஸ்ட் புதன் தாண்டி சனி தாண்டி வந்துட்டு இருப்போமா, அப்போ குருவோட பார்வை இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சேர்ந்தா 60 வயது தாண்டியவர்களுக்கு ஒரு நல்ல சினாரியோ கிரியேட் ஆக போது. ஒன்றும் பெருசா நெகட்டிவா இல்லை. இது வரைக்கும் இருந்த இந்த கால் வலி, மொட்டு வலி இதெல்லாம் சரியா போகும். அதே மாதிரி கொஞ்சம் தூங்கும் போது கவனமா தூங்கணும். 60 வயசு தாண்டினவங்க சுளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கிறார். அதனால இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அம்பிகை வழிபாடு, துர்க்கையோட வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த தடவை செவ்வாய் என்றாலே வந்து முருகப்பெருமான், செவ்வாய் என்றாலே வாராகி அம்மன் வழிபாடு மிகச்சரியான யோகத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். முடிஞ்ச ஆஷாட நவராத்திரி வரை வருது. வாராகிய வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் கடன் அடைந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, மேஷராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய முயல் பார்ப்பீங்க. சொல்லவே இல்லை எங்களுக்கு, நானும் ஒவ்வொரு தடவை பார்க்குறேன். எஸ், ஏன்னா இந்த தடவை நிறைய பண ரீதியான பிரச்சனை ஒன்றும் பெருசாக தெரியல. அதனால கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்பை சந்திர காரகத்துவமாக இருக்கக்கூடிய இந்த முயல் கொண்டு வந்து கொடுக்கும். முயல் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. எங்கேயாவது ஒரு இடத்துல முயல் பார்ப்பீங்க, இல்லை ரேபிட்ன்ற வார்த்தை கேட்கும், முயலோட சம்மந்தப்படுவீங்க. முயல் பார்த்த நாளில் இருந்தே நல்லவையெல்லாம் தொடங்க ஆரம்பித்து விடும். கண்டிப்பாக உங்களுக்கான உடைமைகள் உங்களை வந்து வரக்கூடிய காலங்கள்லாம் சிறப்பு சூப்பராக இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு.